நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை மையமாக வைத்து எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்களை தோற்றுவிக்கக்கூடிய அந்த அறிவு, பேரறிவு படைத்தவன் இறைவன், பேரறிவாளன். நமக்கு இருப்பது சிற்றறிவு. பஞ்ச என்றால் 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த 5லிருந்து தோன்றியதால் இதை பிரபஞ்சம் என்று சொல்கின்றோம். இந்த பிரபஞ்சத்திலே நாம் சில பொருட்களை கண்டுபிடிக்கின்றோம். பொதுவாக நம்முடைய இளைய தலைமுறையினருக்காக இந்த விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆன்மீகம் என்பது 60 வயதுக்கு மேலே பார்த்துக் கொள்ளலாம். அதற்கு இப்போது அவசியம் இல்லை. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும். நீங்கள் சொல்கின்ற அதே இறைவன் தான் 6வது அறிவாகிய பகுத்து அறிவை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். அதனால் நாங்கள் பகுத்து அறிவோம், இறைவனையும் பகுத்து அறிவோம் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட இளைய தலைமுறையினருக்காக நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே பல்வேறு பொருட்கள் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். இது எல்லாம் மாயை. இந்த ஒளி வாங்கி என்று சொல்லக்கூடிய இந்த மைக், இது ஆங்கிலத்திலே மைக்குன்னு சொல்லுவோம், தமிழ்ல இதுக்கு பேர் ஒளி வாங்கி, யாருக்கும் சொல்ல தெரியாது. இந்த ஒளி வாங்கியும் அந்த ஒளி பெருக்கியும் என்ன செய்கிறது? உன்னுடைய ஒளியை வாங்கி அதை பெருக்கி கொடுத்தது, அவ்வளவுதான். இதை யாரோ ஒரு அறிவியல் விஞ்ஞானி கண்டுபிடித்திருக்கிறார். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது மின் சக்தி, மின்சாரம். அந்த மின்சாரம் இல்லைன்னா இதுவும் இயங்காது, அதுவும் இயங்காது. இது ஒரு மாயை, அது ஒரு மாயை. இந்த மின்சாரமும் ஒரு மாயை தான். இந்த மின்சாரம் இருக்கும், இல்லாம போகும். திடீர்னு கரண்ட் வரும், திடீர்னு கரண்ட் போயிடும். ஆனால் மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறைவன் இருளிலும் இருப்பான், ஒளியிலும் இருப்பான். அதை நம்முடைய ரிஷிகள் நமக்கு மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அது மெய் என்று சொன்னால் உண்மை, உண்மையாக இருக்க வேண்டும். இந்த பொருள் உண்மை என்று சொன்னால் கரண்ட் இல்லைனாலும் மைக்கு உபயோகப்படுத்த முடியும். ஆனால் அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இறைவன், அவன் ஒருவன் தான் மெய்ப்பொருள். அவன் இந்த மின்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒளியிலே இருக்கிறானா? ஆம், இருக்கின்றான். வெளிச்சமும் இல்லாத இடத்திலே இருளிலே இருக்கின்றான், ஆம், இருக்கின்றான். அப்ப ஒளியிலும் இருக்கக்கூடியவன், இருளிலும் இருக்கக்கூடியவன், அவன்தான் மெய்ப்பொருள், அவன்தான் உருபொருள். ஏன் இதை எங்கேயும் போய் நம்ம பரிசோதனை பண்ண வேண்டாம். திருமூலர் என்ன சொல்றாரு? உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புக்குள்ள எப்படி இருக்கும்? வடிவேலு என்று ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவார், வயிற்றுக்குள்ள எப்படி இருந்தோம்னு சொல்லுவார். ஒரு கரண்ட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த உடம்புக்குள்ளே எந்த ஒளி இருந்தது? ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒளி மட்டும்தான் இருக்கும். உடம்புக்குள்ள பார்த்தா இருட்டிதான் இருக்கும், இருளாதான் இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே, அந்த இருளுக்குள்ளே உரு பொருள் கண்டேன் என்று சொல்லுகின்றார் என்றால், இருளுக்குள்ளும் அவன் இருப்பான் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் வெளிச்சத்திலே இருக்க மாட்டானா? இறைவனை ஒளி வெள்ளத்திலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுவார். ஜோதி ரூபமாக தரிசனம் செய்தார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஜோதியிலே இறைவன் இருக்கிறான். ஆம், ஜோதியிலே இருக்கின்றான். ஆலயத்திலே நாம் முதலிலே சென்றவுடன் முதலிலே விளக்கேற்றுவோம். மின்சாரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலே முதல்ல விளக்க போட்டுட்டு தான் கடவுள் இந்த பூமியை படைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, அதிசயம். நம்மெல்லாம் வீடெல்லாம் கெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தான் கரண்ட் கனெக்ஷன் கொடுப்போம். ஆனா இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற போதே சூரியனையும் சந்திரனையும் வைத்திருக்கிறார். ஒரு டே லைட்டு, ஒரு நைட் லேம்ப். அப்படி சொன்னா தான் பிள்ளைங்களுக்கு புரியும். இதெல்லாம் இளைஞர்களுக்காக தான் சொல்றேன். பெரியவர்கள்
உருபொருளை உள்ளுக்குள்ளே கண்டவர்கள் இறைவனை சிக்கன பிடித்திருப்பார்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த கண்டுபிடிப்புகளில் இந்த மாயையிலே மயங்கிக் கொண்டு இறை அனுபவம் என்றால் என்ன என்று தெரியாமல் ஆலயத்தினுடைய அர்ச்சகர் முதற்கொண்டு காடுகளிலே வசிக்கின்ற ரிஷிகளை முதற்கொண்டு அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள். They are illiterate people. அவர்கள் அறியாமையிலே படிப்பறிவு இல்லாதவர்கள். அதனாலே கடவுளை கும்பிடுகிறார்கள். நான் மெத்த படித்தவன், அதனாலே நான் கடவுளை கும்பிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். உரு பொருள் என்றால் என்ன என்பதை நீ படித்திருக்க வேண்டும். படிக்காதது உன்னுடைய தவறு. 1வது வகுப்பிலிருந்து சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அவன் நான் என்னைக்கு படித்தோமோ அன்னையிலிருந்து திருக்குறளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. திருக்குறள்ல நம்ம நிறைய குறள் படிச்சிருக்கோம். எடுத்த உடனே முதல் குறள் என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் குறள்லே பகவானை சொல்லிவிட்டார். ஏற்கனவே சொன்ன விஷயங்களை உன்னுடைய பாட புத்தகத்தில் இருக்கு. அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நீ போய் அங்கே போய் சொல்லிட்ட, பரீட்சையில் எழுதிட்ட, பாஸ் பண்ணிட்ட, உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நீ PhD ஆகிட்ட, டாக்டரேட் வாங்கிட்ட, முனைவர் பட்டம் வாங்கியாச்சு. என்ன சொல்றாங்க? நான் மெத்த படித்து விட்டேன். இவர்கள் எல்லாம் படிக்காதவர்கள், ஆலயங்களிலே பூஜை செய்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படிக்காதவங்க, அதனால கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சாமியாடினா என்ன படிச்சிருக்கிறாரு? ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய இளைய தலைமுறைகள் சொல்லுகின்றாங்க. நம்முடைய முற்காலத்தில் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஊரில் 10 பேர் தான் படிச்சிருப்பாங்க. இப்போ உள்ள படிப்பு, உண்மையான படிப்பு என்னன்னா அந்த காலத்தில் உள்ளவங்க தான். விவசாயி தன்னுடைய விளைநிலத்திலே அந்த மண் எதற்கு ஏற்றது, எந்த பயிருக்கு ஏற்றது என்று சொல்லி அதை கணக்கிட்டு அதை எந்த காலத்திலே பயிரிட வேண்டும் என்று சொல்லி சிந்தனை செய்து, எந்த விதமான ஜியாலஜி என்று சொல்லக்கூடிய நிலத்தியல் மண்ணியலை பற்றி எதுவும் படிக்காமல், அந்த விவசாயி மண்ணை ஆராய்ச்சி செய்யாமல் கையில் எடுத்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா இதில் பருத்தி விளையும், இதில் நெல் விளையும், இதில் புல் விளையும், இது கம்மங்கல் போடலாம், இது மக்காச்சோளம் போடலாம். கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி எந்த கல்லூரியிலே போய் படிச்சு வந்தாரு? ஒன்றும் படிக்கல. நம்மாழ்வார் என்று ஒரு விவசாயி இருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. நம்மாழ்வார் நெட்டில் போய் அடிச்சு பார்த்தா தெரியும். பச்சை கலர் துண்டை போட்டு நிற்பார். அவர் வேணும்னே நிறைய படித்தார். ஏன்னா விவசாயின்னா படிக்காதவன் சொல்லிடுவாங்கிறதுக்காகவே படித்தார். இயற்கை வேளாண்மை, வேளாண் விஞ்ஞானின்னு சொல்லி அவருக்கு பட்டம் தான் கொடுத்தார். ஏன்னா படிச்சுட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இவன் ஏற்றுக்கிறான். படிக்காமல் சொன்னான்னா என்ன சொல்லுவான்? இந்த பூஜாரி கதை தான். விவசாயி என்ன சொல்லுவான்? அவன் பாவம் படிக்காதவர், அவருக்கு என்ன தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் அவர் படிச்சுட்டு நிறைய பாடங்களை படிச்சுட்டு கடைசியில் சொன்னார், இதெல்லாம் அந்த கெமிக்கல் பூரா வேஸ்ட்டுப்பா, இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுரு. உன்னுடைய நிலத்திற்கு எது தேவைன்னு அங்கே வசிக்கின்ற பூச்சிகளை கொண்டு நீ கண்டுபிடி. You can calculate by the insects. உயிர்கள், உன்னுடைய நிலத்திலே வாழக்கூடிய உயிர்களை வைத்து இந்த பயிர்களை பயிரிடு என்று சொன்னார் நம்மாழ்வார். அப்படி ஒரு விவசாயியாக இருந்தால் கூட அவர் எந்த பட்டத்தில் படிச்சிருக்காரு? ஒன்றும் படிக்கலை. அவர் எவ்வளவு தெளிவாக விவசாயம் பண்றார். எந்த நேரத்தில் அறுவடை செய்ய வேண்டும், அந்த பயிரை விதைக்க வேண்டும், அந்த விதைக்கின்ற பயிரை நாற்று என்று சொல்வார்கள், நாற்றங்கால் என்று சொல்வார்கள். அதை எப்படி அந்த நாற்றை எடுத்து தனித்தனியாக பயிரிட வேண்டும். நம்ம கிராமங்களில் போய் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் செல்போனில் அதை எடுத்து செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த வயல்வெளியை நாற்று நடும்போது அவர் எந்த கல்லூரியில், இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தாருன்னு தெரியாது. அந்த அம்மா, நாட்டு நடுற அம்மா, ஒன்று போல வச்சிருக்கும். இந்த வயல்
செவ்வகமாக இருக்கும் வயல், சில வயல் டைமண்ட் சைஸில் இருக்கும், சில வயல் வட்டமாக இருக்கும், சதுரமாக இருக்கும். ஆனால் அந்த நாற்று பாவுறது ஒன்று போல பாவிருப்பாங்க. எந்த கல்லூரியில் போய் படிச்சுட்டு வந்தாங்க? அல்ஜிப்ரால என்ன சூத்திரத்தை வச்சு பயன்படுத்தினாங்க? ஒன்றும் கிடையாது. இயற்கையிலே இந்த உடல் வருகின்ற போதே இறைவன் உள்ளே அறிவை வைத்து அனுப்புகின்றான். அந்த அறிவை பயன்படுத்த தெரிந்தவன் பயன்படுத்திக் கொள்கின்றான். இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய பள்ளியோ கல்லூரியோ அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கு. அது நம்முடைய மூளையினுடைய 5% தான் பயன்படுத்த சொல்லுது. இது 95% நாம தான் பயன்படுத்தணும். பள்ளி கல்லூரிகளை படித்து 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் படித்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டு படித்தாலும் அது என்ன சொல்லிக் கொடுக்க? நமக்குள்ளே ஏற்கனவே இறைவன் வைத்து அனுப்பிய அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு தான் சொல்லிக் கொடுக்கு. இவன் அந்த அறிவை வச்சுக்கிட்டு எனக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கிறான், நான் இறைவனே இல்லை என்று சொல்லுகின்றான். என்ன ஆச்சரியம் பாருங்க. தீட்டிய மரத்திலே பதம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் நல்ல அருவாளை வச்சு தீட்டுவாங்க, மரத்தில் வச்சு தீட்டுவாங்க, நல்ல பதமாயிடும். அருவாள் நல்லா பதமாயிருக்கான்னு பார்க்க டக்குன்னு ஒரு வெட்டு வெட்டிடுவோம். அந்த அருவாள் மரத்தை வெட்டிடுவோம். தீட்டிய மரத்திலே பதம் பார்ப்பது போல இன்றைக்கு இளைய தலைமுறையினர் இறை அனுபவத்தை கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து எனக்கு கோபம் வரல, பரிதாபம் வருகின்றது. அவர்கள் மேல் உள்ள பரிதாபம் அல்ல, அவர்களை பெற்றவர் மேல் உள்ள பரிதாபம். ஏறக்குறைய ஒரு 60 ஆண்டுகள், ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இறை அனுபவத்தை அனுபவிக்காதவர்களே கிடையாது. ஆனால் இந்த கடந்த 60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இப்போது பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் திருமூலர் சொல்வார், யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் சொல்வார். திருமூலர் சொன்ன வார்த்தை. அப்படி திருமூலர் சொன்னது போல இந்த 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய அந்த பெற்றோர்கள் அவர்கள் பெற்ற அந்த இறை அனுபவத்தை, இறை இன்பத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தவறிவிட்டார்கள். அதனால் வந்த கேடுதான் இப்போது இருக்கிறது தவிர இந்த குழந்தைகளை சொல்லி தவறில்லை. அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதற்காக நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இந்த குழந்தைகளும் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. தேடணும், தேடல். குவெஸ்ட் என்று சொன்னால் தேடல் என்று அர்த்தம். குவெஸ்டியன் என்று சொன்னால் அதற்கு பதிலை நீ தேட வேண்டும். ஆங்கில வார்த்தை குவெஸ்டியன். அதனுடைய மூலச்சொல் குவெஸ்ட். குவெஸ்ட்னா தேடு, தேடிக்கிட்டே இருக்கணும். இளைய தலைமுறையினர் இந்த செல்போன்ல என்னத்தெல்லாமோ தேடுறான். கூகுள்ல இவன் தேடாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் தேடுறான். ஆனா இறையை மட்டும் தேட மாட்டான். அதான் ஒருத்தர் சொன்னா, இறை தேடும் இறை தேடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இறைவனை தேடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இளைஞர்கள் இந்த கூகுள் என்று சொல்லக்கூடிய கூகுள் கடவுள்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன கேட்டாலும் பதில் சொல்லுது. அதுல போய் என்னத்தெல்லாமோ பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த இறைவனை பற்றி பார், இந்த இறை அடியார்களை பற்றி பார்க்க வேண்டும். இப்படி ஔவையார் சொன்ன எல்லாவற்றையும் நீ பார்த்தால் உனக்கு புரியும் ஒரு பொருள் எது என்று, உண்மையான பொருள், மெய்ப்பொருள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். இங்கே இருப்பதெல்லாம் மாயை. இந்த மாயை விட்டு விட்டு இறைவனோடு நாம் இரண்டரை கலக்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயங்களிலே வந்து தரிசனம் செய்தால் மட்டும் போதாது. இந்த ஆலயத்திலே உறைந்திருக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லி நமக்கு முன்னாலே பேசிய மதிப்புக்குரிய அம்மா தேச மங்கையர்கரசி அம்மார்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள் இறைவனுடைய சக்தியை பற்றி. இந்த ஆலயத்திலே உறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய சக்தியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய இந்த உயிர், அதற்கு அந்த உருபொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இந்த உயிருக்கு கிடைக்க வேண்டும். அப்படி அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்றாரு, உடம்பினை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்வார் திருமூலர். சொல்வார் உடம்பை வளர்க்கணும். எதற்காக வளர்க்க வேண்டும்? பக்கத்தில் உள்ளவன்னு அடிக்கிறதுக்காக வளர்க்கக்கூடாது.
நிறைய பேர் உடம்பு வளர்க்குறான், ஜிம்முக்கு போய் நல்லா உடம்பு வளர்க்குறான். எதுக்கு? யாராவது இதுக்கு வந்து அடிச்சிருவாங்க. அதுக்கு இல்லை, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உயிர் எதுக்கு வளர்க்கிறாரு? அடுத்த பாடல சொல்ல, முதல் பாடல சொல்றாரு உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனேங்கிறாரு. அடுத்த பாடல்ல அந்த உயிருக்குள்ளே உரைகின்ற உத்தமனை கண்டேன்னு சொல்றாரு. உத்தமன் என்றால் இறைவன், உத்தமோத்தமன், உத்தமர்களுக்கெல்லாம் உத்தமன் அந்த இறைவன். அந்த இறைவனை நான் உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த உரு பொருளை நான் உணர வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அதற்கு தகுந்த பாத்திரமாக இந்த உயிர் இருக்க வேண்டும், இந்த உயிரை தாங்கக்கூடிய பாத்திரமாக உடல் இருக்க வேண்டும். அதனால் இந்த உடலை பேண வேண்டும் என்று சொல்கின்றார். காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சில நாள் அப்படின்னு ஆயிடுப்போம். முன்னாடி தான் குளிக்கிறோம்னு சொல்லி இப்போ குளிக்கிறோம் சில நாள். அவசர கதி, கணினி யுகம் சொல்கிறோம், கம்ப்யூட்டர் காலம். இதில் போய் நீங்கள் இந்த சாமியார் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. கொண்டை வச்சுக்கிட்டு அவர் என்னத்தெல்லாமோ பேசிகிட்டு இருப்பார். குடிமை வச்சுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, காட்டில் இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டு என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இது கணினி யுகம், கம்ப்யூட்டர் காலம். எந்த கணினி யுகமும் கிடையாது, எல்லாமே கடவுள் யுகம் தான். 2026 இப்போ 2000 ஆண்டு பிறக்கின்ற போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், 90s கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும், 80s கிட்ஸுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். 1/1/2000 பிறக்கும் போது அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு சம்பவம் உலகம் முழுக்க பிரபலமாக நடந்துச்சு. அதுக்கு பேர் Y2K. அந்த பிரச்சனைக்கு பேர் Y2K ப்ராப்ளம். கம்ப்யூட்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது கம்ப்யூட்டர் வந்துச்சு. தூத்துக்குடியில் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது கம்ப்யூட்டர் கொண்டு வந்து எங்கள் ஸ்கூலில் காமிச்சாங்க. பெரிய நீளமாக ஒரு பெட்டி இருக்கும், சுற்றி எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு. இந்த மாதிரி படங்கள்லாம் அதில் வராது, எழுத்து மட்டும்தான் வரும். ABCDயும் 1 2 3 தான் வரும். பைனரின்னு சொல்லுவாங்க. 1 2 3 சொன்னால் தான் அது எழுதி. 1 2 3லாம் கிடையாது, 0 1 இந்த 2 நம்பர் தான் அதை யூஸ் பண்ண முடியும். 0 1 இந்த 2 நம்பர் தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணியே உலகத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் கொண்டு வந்தாங்க. அது பைனரின்னு ஒரு லாங்குவேஜ், பேசிக் லாங்குவேஜ், அதெல்லாம் படித்தோம். அதுக்கு இப்போ உள்ள கம்ப்யூட்டருக்கு சம்பந்தமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டில் சரளமாக கம்ப்யூட்டர் வந்துருச்சு. அதற்கு அப்புறம் 45 வருஷம் தான். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் 2000. அப்போ ஒரு 20 வருஷம் ஆச்சு கம்ப்யூட்டர் வந்து. என்ன செஞ்சிட்டோம்? கம்ப்யூட்டர் வந்ததுனால நாம் எதையுமே மனனம் செய்யக்கூடிய தன்மையை இழந்துட்டோம். மனப்பாடம் பண்ணுறதே கிடையாது. இப்போ கூட நம்ம பிள்ளைங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் 1 நிமிஷம் இருங்க, டக்குன்னு உடனே அடிக்கும். ஹாய் கூகுள் அப்படின்னு சொல்லுவோம். என்ன கேள்வியை கேட்க அது பதில் சொல்லும், உடனே நம்மகிட்ட சொல்லிடும். முன்னாடி அப்படி கிடையாது. வாத்தியார் கேள்வி கேட்ட உடனே ஓடி போய் புத்தகத்தை எடுக்கணும். எத்தனாம் பக்கம் நீ படிச்சிருந்தா தான் தெரியும், படிக்கலன்னு தெரியாது. 300 பக்கம் புத்தகத்தை எடுத்து படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, கூகுளில் உடனே அடிச்சிடலாம். முன்னாடியாவது டைப் படிக்கணும், நேரம் ஆகும். இப்போ உடனே வாய்ஸ், ஹாய் கூகுள் வாட்ஸ்அப் டைம் நோ அப்படின்னு உடனே டைம் இருக்கு, மணியை சொல்லு. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. அது எப்படி தன்னால் சொல்லுதா? இல்லை, நம்மளே மாதிரி ஒரு மனிதன் அதற்குள்ள இன்புட் கொடுத்து வச்சான், அதனால அது அவுட்புட் கொடுக்குது. 1999 வரைக்கும் இன்புட் கொடுத்து வச்சுட்டான். நிறைய பொருட்களை, நிறைய விஷயங்களை, நிறைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளை பூரா உள்ள தேக்கி வச்சுட்டான். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. 2000ஆவது ஆண்டு பிறக்க போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தன் சொல்றான், நம்ம எல்லாமே என்ன செஞ்சிட்டோம்னா தேதியை போடும்போது 2 டிஜிட்ல போட்டுட்டோம். பிறந்த தேதி என்னன்னா 1/5/1975 சொல்லிட்டான். 1/5/75 சொல்லிட்டான். ஏன்னா இவன் 1900 தானே பிறந்திருக்கான், அது ஏன் எக்ஸ்ட்ரா சேர்ப்போன்னு அப்படி 2 நம்பர்ல சொல்லி முடிச்சிட்டான். 1/5/75 அப்படின்ட்டான். இப்படியே போய் எல்லா ஃபைலு, எல்லா கோப்புகளையும் இப்படி ஏற்றி வச்சாச்சு. இப்போ பிறக்க போகிறது 2000 எப்படி என்ட்ரி போடுறது? 00ன்னு போடணும். போட்டால் அது என்ன காட்டுதுன்னா 1975 பிறந்தவனுக்கு வயசு என்னன்னு காட்டா எப்படி காட்டும்? -75ன்னு காட்டுது கம்ப்யூட்டர்.
வயசு என்ன அவனுக்கு அப்படின்னா -75 காட்டுது. ஏன்? அவனுக்கு போட்டது 1975 போடல, 75 போட்டிருக்கோம். இப்போ 00 ஆக போகிறோம். அதனால 0லேருந்து 75 கழிச்சா -75 அது காட்டுது. ஏன்? அது ஒரு பொருள், மாயை. அதுக்கு அறிவு கிடையாது. அது மெய்ப்பொருள் அல்ல, அது உருபொருள் அல்ல, அது சாதாரணமான ஒரு மாயை நிறைந்த ஒரு பொருள். கணினி, கம்ப்யூட்டர். அவ்வளவு பேரும் பயந்துட்டான். ஐயோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையை பற்றி தினந்தோறும் பேசுகிறாங்க. அந்த பிரச்சனையை எப்படி ஹெட்டிங் போடுறதுன்னு அவ்வளோ யோசிக்க ஆரம்பித்தான் பத்திரிகையாளர்லாம். தினந்தோறும் கம்ப்யூட்டரில் பிரச்சனை, கணினி பிரச்சனை போட முடியாது. அதுக்கு ஒரு பேர் வச்சான். 2K அப்படின்னா 2000 அர்த்தம். கேன்னா 2000, 1000. கே அப்படிங்கிறது 1000 குறிக்கும். 2Kன்னா 2000. Y2K அப்படின்னு அந்த பிரச்சனைக்கு பேர் வச்சான். Y2K நீ நெட்டில் போய் அடித்தா வந்துடும். கூகுளில் போய் அடித்து பார்த்துக்கோ. என்ன சொன்னான்னா 1/1/2000 நைட்டு 12 மணிக்கு பிறக்கும் போது இந்த கணினியில் இருக்கக்கூடிய அவ்வளவு தரவுகளும் அழித்து போட்டான். அவ்வளோ பேரும் ஒன்றும் ஓடலை. என்னடா இது, நான் ஒன்றுமே செய்யலையா? 5 வருஷமா ஆஃபீஸில் எழுதுறதே நிப்பாட்டிட்டேன், எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டேன். திடீர்னு அவ்வளோத்தையும் எப்படி நாங்கள் எழுத முடியும்? அப்போ தான் புரிஞ்சுது, இது எப்பவுமே கணினி யுகம், அந்த யுகம், இந்த யுகம்லாம் கிடையாது. எல்லாமே கடவுள் யுகம் தான். எல்லாமே கடவுள் யுகம் தான். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு கடவுள் உடல உணர்த்துவார். அந்த யுகம் திடீர்னு சொல்லுவான், இது டேப் ரெக்கார்டு யுகம், திடீர்னு டிவி தொலைக்காட்சி யுகம், திடீர்னு கணினி யுகம். இப்போ என்னது? அலைபேசி யுகம். என்ன யுகம்? அலைபேசி. மொபைல் ஃபோன், செல்போன். செல்லா மனிதன் புதுசாக குரல் எழுத ஆரம்பிச்சிட்டான். அப்படி செல்போன் யுகம் இதுவும் கிடையாது. இதுவும் என்ன ஆகும்? அதே மாதிரி ஒரு காலத்தில் அழிந்து போகும். இதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பொருள் வரும். இப்படி பொருட்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இந்த பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் தோன்றுவார்கள், மறைவார்கள். அவர்களுக்கு காலம் குறிப்பிடப்பட்டது. ஆனால் இந்த மெய்ஞானிகள் இருக்கிறாங்க, காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறானே, தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறானே காட்டுக்குள்ள, அந்த மெய்ஞானிகள் கண்டுபிடித்த பொருள் என்றைக்கும் அழியாது. அதுதான் ஒரு பொருள், அதுதான் மெய்ப்பொருள், அதான் இறைவன். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைந்து கிடப்பான். அதனால அவன் பேர் இறைவன் வச்சான். வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோத்த மாதிரி இறைக்காதடா, வீடு முழுக்க இறைக்காதடா. இறைங்கிற வார்த்தை சாதாரண வீட்டில் பிளங்குறோம். ஒரு பண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கோம், வீடு முழுக்க சிந்தி கிடக்கும், வீடு முழுக்க இறஞ்சி கிடக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இறை என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சம் முழுக்கதும் இறைந்து கிடக்கக்கூடிய சக்திக்கு பேர் இறைவன். கடவுள் என்றால் என்ன? எல்லாவற்றையும் கடந்திருப்பவன், எல்லாவற்றுக்கும் உள்ளும் இருப்பவன். அவன் தான் ஒரு பொருள். திருமணம் சொல்றார்ல, உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேங்கிறார். உடம்புக்குள்ள உள்ள இருக்கிறான் இறைவன். அப்போ எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய அந்த கட என்கின்ற வார்த்தையையும் எல்லாவற்றுக்கு உள்ளும் இருக்கக்கூடிய அந்த உள் என்கின்ற வார்த்தையும் சிந்தை சேர்த்து கடவுள் என்று வைத்தான். இப்படி நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து கேட்டான் ஆங்கிலத்தில், கடவுளுக்கு பேர் கடவுள் கிடையாது சார், காடுன்னு சொன்னான். அதுக்கு எப்படி சார் அர்த்தம் சொல்லுவீங்கன்னா, காடுக்கு தனித்தனியாக எழுத்து சொல்லு. GOD. G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆபரேட்டர், D ஃபார் டெஸ்ட்ராயர். அவ்வளோதான் காடு. GOD. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தொழிலை செய்யக்கூடியவன் இறைவன். அதனால தான் நாம் கடவுள் என்று வைத்தோம். அவன் ஆங்கிலத்திலே ஒவ்வொரு எழுத்தினுடைய முதல் எழுத்தை சொல்லி GOD, காட் என்று வைத்தான். படைக்கக்கூடிய பிரம்மனாக இருக்கட்டும், காக்கக்கூடிய விஷ்ணுவாக இருக்கட்டும், அழித்தல் என்று சொல்லக்கூடிய லயிக்கக்கூடிய அந்த ஈசன் இறைவனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு பொருள், மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி வள்ளுவர் சொல்கின்றார். வள்ளுவரை பற்றி நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிட்டோம்.
வள்ளுவர் போட்டோவை பார்த்த உடனே நம்ம நினைப்போம் அவர் வெள்ளை சேலை உடுத்துட்டு அல்லேலியாரை சேர்த்துட்டாங்க பாவம். பொட்டு வைக்க மாட்டாரு, ஊதி பூச மாட்டாரு. இப்போ உள்ள திருவள்ளுவர் அவர் அல்லேலியால போய் சேர்ந்தார். பொட்டு வைக்க மாட்டாரு, ஊதி பூச மாட்டாரு, வெள்ளை சேலையை போத்திருப்பார். ஆனால் நம்முடைய திருவள்ளுவரை நாம் நாயன்மாராக வைத்திருக்கின்றோம். வள்ளுவ தேவ நாயனார், வள்ளுவ தேவ நாயனார். ஏன் அப்படி சொல்றோம்? அவர் நாயனார்னு சொல்றோம். அவர் தமிழுக்குத்தான தொண்டாட்டி இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்காக சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த தமிழ்நாட்டுக்காக எழுதவில்லை, உலகத்துக்கான பொருளை தான் சொல்லுவார். ஒட்டுமொத்த உலகத்துக்கான பொருளை சொல்லிக் கொடுத்தவர் திருவள்ளுவர். அதனால்தான் திருவள்ளுவ தேவ நாயனார். அவர் மட்டுமல்ல, நம்முடைய அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் சிந்திச்சான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மொழி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சேக்கிழார் சொன்னார். உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தவர் இறைவன். அப்போ உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்குமான ஆன்மீகத்தை பரப்பியது நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய ரிஷிகள், நம்முடைய நாயன்மார்கள், நம்முடைய அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுடைய புகைப்படத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டி, இவர் என்ன இதை கண்டுபிடித்தார், இவர் உயிருக்குள்ளே உரைகின்ற ஒரு பொருளை கண்டுபிடித்தார், இவர் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை, பரிணாம வளர்ச்சியை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இவர் பேர் மாணிக்க வாசகர். இந்த படத்தை காட்டணும் குழந்தைக்கு. நாம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கோம்? இந்த கரண்டை கண்டுபிடிச்சவர் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவரை காட்டியிருக்கோம். டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? அவரை காட்டியிருக்கோம். தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சவர் யாரு? அவரை காட்டியிருக்கோம். எல்லா மாயை பொருட்களை கண்டுபிடித்தவன் படம் பூரா அவனுக்கு தெரியும். ஆனா இந்த மாயையெல்லாம் விளக்கி இந்த மாய உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட தாமரை இலை மேல் தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கின்றதோ அது போல நாம் வாழ வேண்டும். அதனாலதான் எல்லா தெய்வங்களும் தாமரை மேல அமர்ந்திருப்பாங்க. தாமரை மேலதான் எல்லா தெய்வமும் அமர்ந்திருப்பாங்க. நம்முடைய அடியார்கள் பாடல் பூரா அப்படிதான் இருக்கும். 4 வேதம் எடுத்தாலும் சரி, 28 ஆகமம் எடுத்தாலும் சரி, இறைவன் எதன் மேல அமர்ந்திருப்பான்னா ஆசனம் பத்மாசனம் தான். பத்மம் என்றால் தாமரை, ஆசனம் என்றால் இருக்கை. நமக்கு சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். சுவாமி அம்பாலாம் தாமரை மேலதான் உட்கார்ந்துருப்பாங்க. அது ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்றது. தண்ணீருக்குள்ளே இருக்கிறது தாமரை. ஆனாலும் கூட அந்த தாமரை இலையில தண்ணி ஊத்துனா நிக்காது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மாயை தான். மாயை இன்னைக்கு நேற்று இல்லை, பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலே மாயையும் சேர்ந்து சைவ சித்தாந்தத்தை சொல்லுவாங்க. ஆணவம் கண்மம் மாயை. சைவ சித்தாந்தத்துடைய முக்கியமானது பதி பசு பாசம். அதுக்கு அடுத்தால வரக்கூடியது ஆணவம் கண்மம் மாயை, மும்மலங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மாயை பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலே தோன்றிட்டு, இந்த உயிர் தோன்றிய காலத்திலே தோன்றிவிட்டது. அதனால இந்த மாயை விட்டு ஒதுங்கணும்னு நினைக்க கூடாது. இந்த மாயைக்குள்ளே நாம் வாழ்கின்றோம். இந்த மாயை விட்டு ஒதுங்கி ஓடணும். நம்ம காட்டுக்குள்ள போயிருக்கணும். எந்த ரிஷிகளும் சொல்லலை, எந்த அடியார்களும் சொல்லலை. இந்த பூமிக்குள்ளே நீங்க வாழலாம். இங்க என்ன மாயை இருக்கோ அந்த மாயைக்குள்ளே வாழலாம். அந்த மாயையில இருக்கின்ற போது கூட அந்த தத்துவங்களை உணர்ந்து கொண்டு, எப்படி தாமரை இலையிலே இருக்கும், தாமரை தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் கூட அதனுடைய இலையிலே தண்ணீர் ஒட்டாமல் இருக்கின்றதோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களையும் அனுபவித்துக் கொள்ளுங்கள். அதிலே பிடிப்பாடு இருக்காதீர்கள். இறைவன் ஒருவன் நான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை உருவொருளை உணர்ந்து எப்போதும் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இறை அடியார்கள் தான் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார்கள். செவிமடுத்த ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல செந்திலாண்டவன் எல்லா அருள்களையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்து கொண்டு முடிக்கின்றோம். சிவாதிருச்சிற்றம்பலம்.